Hi friends, welcome to Tech Tamil Geek. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது என்னன்னா, உங்க YouTube வீடியோஸ்ல மொபைல்ல இருந்தே எப்படி எண்ட் ஸ்கிரீன் ரொம்ப ஈஸியா ஆட் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். First step Google Chrome ஓபன் பண்ணிக்கங்க. அங்க searchல youtube.com னு கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பேஜ் ஓபன் ஆயிடும். அங்க சைடுல உங்க சேனலோட லோகோ இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கங்க. அங்க கிரியேட்டர் ஸ்டுடியோ இருக்கும். அதையும் கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ ஸ்டுடியோ வந்து ஓபன் ஆயிடும். இப்போ ஸ்டுடியோ பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேஷ்போர்டுக்கு கீழே வந்து இந்த இடத்துல வீடியோஸ்னு இருக்கா அதை கிளிக் பண்ணிக்கங்க. அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்லோட் பண்ணியிருக்க எல்லா வீடியோஸுமே இருக்கும். இப்போ அதில் பார்த்தீங்கன்னா ஹவு டு ஆட் சோஷியல் மீடியா லிங்க்னு நான் இந்த வீடியோவை வந்து இப்போ எடுக்கிறேன். ஸோ இதை எடிட்டில் கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணிட்டோம். இங்கே கீழே இந்த பக்கமாக பார்த்தீங்கன்னா கார்ட்ஸ்க்கு மேலே எண்ட் ஸ்க்ரீன் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இங்கே இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம அந்த வீடியோ அப்லோட் பண்ணோம்ல அந்த வீடியோ இங்கே இருக்குது. கீழே இருக்கிறது டைம்லைன். இங்கே தான் வந்து நீங்கள் எந்த இடத்துல உங்களுக்கு எண்ட் ஸ்க்ரீன் வேணாலும் வச்சுக்கலாம். இல்லை வீடியோ கடைசியில் தான் மேக்ஸிமம் எல்லாருமே வைப்பாங்க. இல்லை முன்னாடியே வேணால் கூட நீங்கள் கொஞ்சம் முன்னாடியே கூட நீங்கள் வச்சுக்கலாம். நான் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே 3.10 இருக்குல்ல, இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல வச்சுருக்கேன். இப்போ இந்த இடத்துல எலிமெண்ட் இது வந்து ஆட் பண்ண போகிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய டைப்ஸில் வந்து எலிமெண்ட்ஸ்லாம் இருக்கும். அதாவது ஒரு பிளேலிஸ்ட் ஒரு சப்ஸ்கிரைப்னு வச்சுக்கலாம். இல்லை பார்த்தீங்கன்னா நான் இப்போ எடுத்திருக்கிற ஒரு சப்ஸ்கிரைப் பிளேலிஸ்ட் ஒரு வீடியோன்னு வச்சுக்கலாம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ஃபார் வியூவர்னு இருக்கா, இது வந்து வியூவர்ஸ் பார்க்குறத பொறுத்து தானாகவே எந்த வீடியோ பெஸ்ட்டாக இருக்கோ அதை எடுத்து காட்டிடும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா சைடில் மோஸ்ட் ரீசெண்ட் அப்லோடுன்னு கிளிக் பண்ணி விட்டுட்டிங்கன்னா எது நீங்கள் ரீசெண்டாக அப்லோட் பண்ண வீடியோ வந்து அந்த இடத்துல காட்டும். பெஸ்ட் ஃபார் வியூவர் நான் ஆல்ரெடி சொன்னது தான். ஸ்பெசிஃபிக் வீடியோன்னு கீழே இருக்கிறத பார்த்தீங்கன்னா நீங்களாக வந்து ஸ்பெசிஃபிக்காக இந்த வீடியோ வந்து எந்த வீடியோ வேணுமோ அதை அந்த இடத்துல வச்சுக்கலாம். இந்த இடத்துல ப்ளேலிஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து அதே மாதிரி அதை எடிட்டில் இது கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ப்ளேலிஸ்ட் வேணுமோ அதை நீங்கள் இந்த இடத்துல வச்சுக்கலாம். இப்போ அதேமாதிரி கீழே பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம இதை கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக இந்த இடத்துல வந்து அதை காட்டும். அந்த லைன் வந்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் முன்னாடி வந்து அந்த 3.10 முன்னாடி நம்ம சொன்னல, நான் இப்போ அந்த இடத்துல வைக்கிறேன். உங்களுக்கு வேணுனாலும் இன்னும் கொஞ்சம் முன்னாடியே கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் வச்சுக்கலாம். ஸோ இதை என்ன பண்ணலான்னா நம்மளால் நவுத்த முடியும். ஸோ நான் சப்ஸ்கிரைப் ப்ளஸ் வீடியோ ப்ளேலிஸ்ட் மூணுத்தையும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த 3.10 இது கொஞ்சம் முன்னாடி வச்சுருக்கேன். ஏன்னா வீடியோ முடிகிறப்ப தான் பார்த்தீங்க அப்படின்னா வந்து மேக்ஸிமம் வியூவர்ஸ்லாம் வந்து க்ளோஸ் பண்ணிட்டு போவாங்க. அந்த இடத்துல எண்ட் ஸ்க்ரீன் நம்ம இந்த இடத்துல வச்சோம் அப்படின்னா தான் இந்த வீடியோ கிளிக் பண்ணி பார்த்து நமக்கு மற்ற வீடியோஸ்க்கு வந்து நம்ம வியூஸை வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஓகே, இப்போ ஃபைனலாக வந்து ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, பர்ஃபெக்டாக இருக்குது. இதுக்கப்புறம் சேவ் கொடுத்துருங்க. ஸோ நீங்கள் உங்கள் வீடியோஸ் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா மொபைல்லேருந்தே இந்த மாதிரி எண்ட் ஸ்க்ரீன் கட்டாயமாக ஆட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.